பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட்டில் வந்துட்டு மாட்டிக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, நம்ம விஜயோட குழந்தைய வச்சு தான் நம்ம தாத்தா வந்துட்டு ப்ளே பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு இது வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக போகும்னு தான் நினைக்கிறேன். நம்ம தாத்தா வந்து சும்மா இருக்காமல் ஏதாவது வந்துட்டு உள்ளே பூந்து ஏதாவது ஒரு குட்டையை வந்து குழப்பி ஏதாவது ஒன்று பண்ண போகிறாருன்னு அப்படின்ட்டு நல்லா தெளிவாகவே தெரியுது. அவர் சித்தப்பா வேற இருக்காரா, சொல்லவே தேவையில்ல. எல்லாம் 2 பேர் சேர்ந்துக்கிட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ண போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு தரமான சம்பவம்னு சொல்லிட்டு ஒரு தாறுமாறான ஒரு அடியை வந்து நம்ம விஜய்கிட்ட இருந்து வாங்க போகிறாரு நம்ம சித்தப்பா அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த ஒரு ஆள் தான். கண்டிப்பாக வந்துட்டு இந்த தடவை வந்து வாங்க போகிறாரு அப்படின்னு சொன்னால் இப்போ தாத்தா கூட சேர்ந்துட்டாரு. இப்போ தாத்தாவுக்கோசரம் பார்த்தீங்கன்னா நம்ம சித்தப்பா விட்டா தான் உண்டு, இல்லைன்னா ஒரு சித்தப்பா விடவே மாட்டார் நம்ம விஜய். தேவையில்லாமல் இப்போ அவங்க பொண்டாட்டியை பிரித்து ஒரு 5 வருஷம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தனியாக வந்து வாழ்ந்திருக்காரு நம்ம விஜய். உண்மையுமே அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே கஷ்டமாச்சு. இதில் பாட்டி வேறு 3 வருஷம் இருந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இப்போ செத்து 2 வருஷம் தான் ஆகுது. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கே வந்து ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. விஜயோட வாழ்க்கையில் வந்து இப்படி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்து நடந்திருக்கு அப்படின்னு. இதை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு விஜய் கவரி சேரணும்னு சொல்லிட்டு நான் ரொம்பவுமே ஆசைப்பட்றேன். என்னென்னா நம்ம தாத்தா வந்து ஏதாவது அதில் குட்டையை கொழுப்பி ஏதாவது பண்ண போகிறாங்க. இல்லை சாதமாக வந்துட்டு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து வச்சுருக்காங்க, அவங்கள உள்ளே கூப்பிட்டுக்கிட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு 3 பேர் சேர்ந்து எதாவது பண்ண போகிறாங்களா என்னன்னே புரியல. பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக போயிட்டுருக்கு. காவேரிக்கு வேறு எல்லாமே மறந்துட்டாங்க. ஏதாவது ஞாபகம் இருந்தால் கூட பரவாயில்ல, ஞாபகம் இருந்தாலே சேர விட மாட்டாங்க. மறந்து வேறு போயிட்டாங்க. எல்லாத்தையுமே வந்துட்டு போட்டு ஒரு உழைப்பி ஏதாவது ஒன்று பண்ண போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் இது வந்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து நம்ம குட்டி காவேரி வந்து பெரிய காவேரியோடு சேர்றதுக்கு தான் ரொம்ப வந்து ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. மிஸ்ஸு தான் எனக்கு பிடிக்கும், மிஸ்ஸு தான் எனக்கு பிடிக்கும். கடைசி வரைக்குமே 2 பேருமே தெரிஞ்சிக்கல அப்படின்றத பெரிய ஒரு ட்விஸ்ட்டு. கண்டிப்பாக வந்து பேர் தெரிஞ்சுக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்கமிங் எபிசோடில் வந்துட்டு கண்டிப்பாக பார்க்கலாம். என்னன்னா நம்ம தாத்தா வந்துட்டு விஜய் வந்து சேர விடுவாரா இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. கண்டிப்பாக வந்து மக்கள் மத்தியில் மக்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேருவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்